ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஎஸ் கப்பி வேர்ல்டு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த பீட்டா ப்ரீடிங் செட்டப்புக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். பாதாம் லீஃபு, அப்புறம் நம்ம வாட்ரு எல்லாமே ரெடி பண்ணலான்ட்டு ஒரு பிளானு பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீமேல் ரெடியாக இருக்காங்க, லைட்டாக எக்லோடடாக இருக்காங்க. இவர் தான் நம்ம மேலு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஃபீமேல் மேல் நான் இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸில் போட்டிருப்போம். இது நம்ம பாதாம் லீஃப் டேங்க்கு. நம்ம பாதாம் லீஃப் தண்ணி கொஞ்சம் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்த வாட்டர் தண்ணியை எடுத்து ஊற்றியாச்சு. எல்லாமே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கண்டிஷன் நல்லா தான் இருக்கும். இப்போ இவரை வந்துட்டு மேல் பீட்டா வந்து கப்பில் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பயந்துக்கிட்டு தான் இருக்கார், ஏன்னா திரும்ப கப்புக்கு கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்ட்டு. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வாங்கி 1 டே ஃபுல்லாக நம்ம கப்பில் தான் வச்சுருந்தோம், இடம் மாற்ற முடியல. இப்போ பார்த்திங்கன்னா உள்ள பக்கெட்டுக்குள்ளார டெம்பரேச்சர் செட் ஆகிற வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கொஞ்சம் அவர் ரிலாக்ஸ் ஆவார். ஏன்னா வாட்ரு வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி இவர் எல்லாம் சேம் பிளேஸில் தான் இருக்காங்க, ஒரே சில்னஸ் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் ஒரு டெம்பரேச்சர் செட் ஆகணும். சில நேரம் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுதான் இந்தமாரி கப்பில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த 10 மினிட்ஸ் கேப்பில் வந்து பிளாஸ்டிக்கு அந்த கவரு, அதாவது அவங்க பபுள் நெஸ்ட்டு கட்டும்போது, மேல் ஃபிஷ் பபுள் நெஸ்ட்டு கட்டும்போது கலையாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுட்டா பபுள் நெஸ்ட் கலையாமல் இருக்கும். ஸோ அதை ரெடி பண்ணிட்டேன். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அளவில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இவங்களை உள்ளார வச்சதுக்கப்புறம் தான் அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அது கொஞ்சம் பாதியாக கட் பண்ண வேண்டியது இருக்கும். பார்ப்போம் அது எப்படி கரெக்டாக செட் ஆகுதான்னு பார்ப்போம். இன்னும் ஃபீமேலையும் விட்டதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஃபீமேலையும் கப்பில் வச்சுட்டு பார்க்கும்போது தான் தெரியும் அந்த பிளாஸ்டிக் கவரை இது பண்ணலாமான்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலீஸ் பண்ணுறேன், உள்ளே இறங்கவே மாட்டேன்ட்டான். கப்பே போதும் அப்படின்றானா, பெரிய இடம் வேணாமோ, அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க பாருங்கள். கடைசி தண்ணி வெளியில் போகிற வரைக்கும் வெளியில் போகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு பார்க்குறான், எங்கடா நம்மளை இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது அந்த சைடில் இருக்கிற விங்ஸை ஆட்டுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அழகு. இங்கே பாருங்களேன், அப்படியே நோட்டை விடும்போது தனியாக தெரியும், ஜாலியானால் தனியாக தெரியும். ஜாலியானான்னா டப்பு 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 டப்புன்னு அடிப்பான், நோட்டை விடும்போது அப்படியே மெதுவாக ஆட்டுவான் அந்த சைடில் இருக்க ஃபிங்ஸை. இங்கே பாருங்களேன், இப்போ வந்து நோட்டை வரான். இப்போ ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே வர்றான். வந்துட்டு லைட்டாக ஏர் வாங்கிட்டு திரும்ப கீழே போயிடுவான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறான் ஆனால் புது இடமா இருக்குது அப்படின்ட்டு. எப்படி நம்ம வந்து பீட்டா ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகுமா என்னென்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட் டைம். வேறு இது வரைக்கும் நான் இது பீட்டா ப்ரீடிங் நான் விட்டதே கிடையாது. சின்ன வயசில் எனக்கு ரொம்ப ஆசை, வளர்த்துருக்கேன். பட் ஆனால் ப்ரீடிங் விட்டது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. நம்ம ஃபீமேலும் ரெடியாக தான் இருக்காங்க. இவங்கள வாங்கி எப்படியும் ஒரு 2-3 அதான் 1 மந்த்து இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பொன்மலைப்பட்டிக்கு போனப்போ வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கும் நம்மக்கிட்ட. ஆனாலும் செட் ஆகலை. இவங்க பயந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஃபுட்டு அவ்வளோவா எடுக்கிறது கிடையாது. ஸ்டார்டிங் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில, கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டாங்க. வாட்ரு டெம்பரேச்சர் இதெல்லாம் எதுவும் செட் ஆகலையோ என்னமோ தெரில. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேல் கையில் தான் இருக்குது ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகுறது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இதாகணும்ல, கீழே வரைக்கும் செட் ஆகி நிற்கணுன்றதுக்காக ஸ்டோன் கொஞ்சம் எடுத்து போட்டுட்ருக்கேன். இப்போ நம்ம ஃபீமேலை பிடிக்க போகிறோம். எப்படி எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானே பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இப்படி ஜம்ப் பண்ணி ஓடுது, கையுக்குள்ளே அப்படியே துடிச்சிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நான் விடவே இல்லை, அதுவே குதிச்சிருச்சு. கொஞ்சம் விட்டால் இப்போ வெளியில் தான் விழுந்திருக்கும். இந்தமாதிரி வாங்கினதுலேருந்து ஒரு 3 டைம்ஸ் வெளியில் ஜம்ப் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை நான் டக்குன்னு அப்பப்போ வந்து பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நல்ல வேலை பார்த்ததுனால எடுத்து போட்டாச்சு உள்ளார. என்ன டக்குன்னு உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்த்தீங்களா ஃபீமேல் பீட்டா.
எக்லோடடாக தான் தெரியுறாங்க. நம்ம விட்டு பார்ப்போம். சக்ஸஸ் ஆனுச்சுன்னா மேல் பபுள் நெஸ்ட் கட்டுதான்னு பார்ப்போம். இன்றைக்கி இப்போ கப்பை உள்ளே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க என்னதுன்னு எனக்கு தெரில. ஓரளவு அங்கே பாருங்கள் சக்ஸஸ் ஆகணும் தான் தோணுது. மேல் வந்துட்டு சுற்றி முற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃபீமேல் வந்து சாதாரணமாக நிற்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேல் தான் பயங்கரமாக அடி வாங்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபீமேல் பீட்டா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதேமாரி ரொம்ப இது என்ன சொல்கிறது, கிட்டக்க யாரும் நெருங்கவே முடியாது, அந்தளவுக்கு கோவமாகவும் இருக்குது. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் மேல் எந்தளவுக்கு இது பண்ணுதுன்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோஸில் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.